இந்த வீடியோவில் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். டபிள்யூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க இப்போவே ஒரு லைக் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. ஐ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா செட் ஆஃப் இன்டகர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிளஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அடிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மைனஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்ட் சிம்பிள் இருந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு ஃபிளாட்டா ஒரு சின்னதா ஒரு ஹைஃபன் போட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஒரு டாட் இருந்ததுன்னா அதுக்கு டிவிஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஹைஃபன் வந்துட்டு ரெண்டும் பேரலா இருந்தது அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஈக்குவல் டு போட்டுட்டு அதுக்கு இடையில ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறியீடை கிரேட்டர் தென் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளவு வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிறாப்புல வந்துட்டு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கோடு இருந்தது அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு வரும். அப்புறம் பெர்சன்டேஜ் ஒரு ஸ்லைடியா ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்லயும் ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். யூ அப்படின்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூவை தலையில வந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அதை இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என் பிராக்கெட்டுக்குள்ள ஏ இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரெண்டு பிராக்கெட் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அதை நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பிராக்கெட்டுக்குள்ள நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். கண்டினியூவா நிறைய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காம.